ஆண்டவர் எகிப்து தேசத்திலே செய்த ஒரு மிகப்பெரிய அதிசயமான காரியம் என்னன்னா, அவர்களிலே கோத்திரத்திலே ஒருவரும் பலவீனப்பட்டவர்கள் இருந்ததே இல்லை. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தினார். கர்த்தருடைய சுகத்தை கர்த்தர் தந்தார். ஒருத்தருக்கும் எந்த வியாதியும் இல்லாம கர்த்தர் பாதுகாத்தாராம். நம்பர் 3, மூன்றாவதாக எகிப்து தேசத்துல நடந்த அற்புதம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்படியே வெறுங்கையா போமோன்னு நினைச்சவங்களை கர்த்தர் பொன்னோடும் பொருளோடும் கர்த்தர் புறப்பட பண்ணினார். இது அதிசயம். இந்த 3 அதிசயமும் கர்த்தர் எங்க வாழ்க்கையில அப்படியே நடத்த போறாரு. தேங்க்யூ ஜீசஸ். யாராவது ஒருத்தர், பாஸ்டர் உண்மையிலே இன்றைக்கு ஆண்டவர் ஏன் கூட தான் பாஸ்டர் பேசினாரு, இது என்னுடைய கண்ட்ரோல்ல, என்னுடைய ஜெபத்துல இது நடக்காது, கண்டிப்பா நான் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை, என்னுடைய முயற்சினால இது நடக்காது, இது அதிசயம் தான் நடக்கணும் பாஸ்டர், என் பிள்ளைக்கு அதிசயம் தான் நடக்கணும், எனக்கு அதிசயம், ஏன்னா எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணிட்டேன், இனி இருக்கிறது ஒண்ணே ஒண்ணு, இது அதிசயமாக தான் நடக்கணும், அதை தான் நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு மிராக்கிளுக்காக நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஒரு அதிசயத்திற்காக எதிர்பார்க்கிறேன். ஸோ அப்படி ஜெபிக்கிறவங்க மட்டும், அந்த வார்த்தையை சொல்றவங்க மட்டும், ஏதோ ஒரு காரியத்திற்காக அதிசயம் தான் எனக்கு நடக்கணும். ஸோ கொஞ்சம் அப்படியே முன்பாக, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கணும், என் மகளுக்கு ஒரு அதிசயத்தை நடக்கணும், என் லைஃப்ல ஒரு அதிசயத்தை நான் பார்க்கணும்.